வெல்கம் டு போகிற பக்கம் பார்த்தா யூடியூப் சேனல். கொஞ்ச நாளாகவே இந்த இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணிங்கன்னா தைரியம் தைரியம் தைரியம்னு வலிமை அப்டேட்ஸ் மாதிரி சும்மா அப்டேட்ஸாக போட்டு வச்சுருக்காங்க. சரி அப்படி என்னடா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு முழு படம் தெரியும். படம் சும்மா பிளாக் பஸ்டரு, செம்மையாக இருக்குது படம். நீங்கள் இது வரைக்கும் படத்தை பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க, தயவு செஞ்சு பார்த்துருங்க. இந்த படத்தோட பேர் தைரியம் வேட்டை. இந்த படம் பார்க்குறதுக்கே நமக்கு மிகப்பெரிய தைரியம் தேவை. அப்போ தான் நம்ம தைரியமாக ரிவ்யூவே சொல்ல முடியும். ஓகேவா? இந்த படத்தில் பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க்னா, கேமரா ஒர்க்கில் வந்து சும்மா கலக்கியிருக்காங்க. இப்போ சினிமாவில் சொல்லுவீங்களே ஒயிட் ஆங்கிள், டாப் ஆங்கிள், இந்த மிஸ்கின் படத்துலலாம் கால்கடையிலேயே வச்சுட்டு போவாங்களே, அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லைங்க. ஃபோனை எங்கே வைக்கிறோமோ அதான் கேமரா ஆங்கிள். அப்படி ஒரு கேமரா ஆங்கிளில் வச்சுருக்காங்க. ஆனால் பார்க்க படம் எந்த ஆங்கிள் போகுதுன்னு தெரியல. ஆனால் கடைசியில் சூப்பரான ஒரு ஆங்கிளில் முடிச்சிட்டாங்க படத்தை. ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜோட இந்த படத்தை தைரியமாக முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட நாயகன் மம்சாபுரத்தை சேர்ந்த எம்ஜி ராஜவேல். அவர் தான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய நாயகன், மிகப்பெரிய ஒரு தூணே சொல்லலாம். இந்த படத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிஜிஎம், படத்தோட ஸ்க்ரீன் பிளே, சினிமாட்டோகிராஃபி எல்லாத்தையும் விட்டுருங்க. பிஜிஎம்ல தெருக்க விட்டுருக்காரு. அனிருத்து தோத்து போயிடுவார். அப்படி ஒரு பிஜிஎம் ஹீரோக்கு வந்து போகுது அந்த பிஜிஎம். அப்படி இந்த படத்தில் என்னடா கதை கேட்டிங்கன்னா, ஊரில் அண்ணன் தம்பியும் செம்ம கெத்தாக வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஓட்டிக்கிட்டே வரான். இவங்க கெத்தாக வாழ்கிறத பார்த்து பரமப்பட்டு இவன் தம்பியை தனியாக தோப்புக்கு கூட்டிகிட்டு வந்து போட்டு தெளிகிறான். இது தெரியாமல் அண்ணன் ஊர் பூரா என் தம்பியை யார் கொண்டான்னு கேட்க, கடைசியில் இவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் கொண்டான்னு உண்மை தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குது, கடைசியில் வில்லை எப்படி செத்தாதான் எந்த படத்தோட ஒரு கதை. முக்கியமாக இந்த படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா, வர ஃபைட் சீனில் ஹீரோக்கும் வில்லனுக்கும் நடுவில் அந்த யானை பூந்து எப்படி வில்லனை சாவடிச்சுருந்த படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்டே நான் பார்க்குறேன். அப்படி ஒரு ஃபைட் சீன் எடுத்து வச்சுருக்காங்க இந்த படத்தில். மொத்தத்தில் இந்த படம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டெக்னிக்கலாக நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒன்றுமே இருக்காது. ஒரு நார்மலாக தான ஒரு படமாக தான் இருக்கும். ஓகேவா? இன்னும் சொல்லிக்க விரும்புவது என்னவென்றால், நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சு தான் படம் எடுப்பீங்கன்னா கடைசி வரைக்கும் படம் எடுக்க மாட்டீங்க. உங்கள் கையில் எது இருக்கோ அதை நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணாவே போதும். சோஷியல் மீடியாவில் இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிடலாம். இந்த படத்தில் வியூஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் வியூஸ் மேலே போய்கிட்டு இருக்குது. அப்படி ஒரு படத்தை நம்ம நடிப்பின் நாயகன் எம்ஜிஆர் எடுத்து வச்சிருக்காரு. ஐயோ ஓரா பில்டப் பண்ணுறேனே, மன்னிச்சிருங்க. இந்த படத்தை பார்த்துறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ உங்களை தேடி வரும். பாய்.